துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அப்புறம் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசிநாதன் 10, 11ஆம் இடத்திற்கு வருவது தொழில் ரீதியாக பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. டாப்பாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்க முடியும். கை நிறையன்றது உடனே கோடிக்கணக்கில் கொட்டிடுதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் லெவல் ரூ. 100 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு 500, 1000 கிடைக்கும். 1000 சம்பாரிச்சவருக்கு 10,000 கிடைக்கும். 10 லட்சம் சம்பாரிச்சவருக்கு கோடி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ஆம் இடத்தில் உச்சகுருவாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது யோகமான ஒரு நல்ல பலன். பாக்கியாதிபதி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்கர நிலையில் மறுபடியும் பாக்கியத்திற்கே போவது. 9 கூடியவர் 10ஆம் இடத்தில் இருப்பது தர்மகர்மாதிபதி யோகம். ஆக குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் பிரச்சனைகள் இருந்தே தீரும். ஏன்னா இப்போ 7ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 8க்கு வரப்போகிறார். 7ல் செவ்வாய் இருந்தபோதே புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகள் அப்படி ஒன்றும் சரியா இல்லை. 10ஆம் தேதி பிறகு ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவார். வாய் சும்மா இருக்காது உங்களுக்கு. எதையாவது ஒன்று சொல்லி சண்டை கண்டை போட்டால் தான் ஆகும். குடும்பத்திலையும் சரி, வெளியிடங்களையும் சரி, நண்பர்கள், கணவன், மனைவி, காதலன், காதலி உறவுகளில் ஊடல்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிறகு முதல்ல பிணக்கு அப்புறம் இணக்கம் அப்படின்ற மாதிரி முதல்ல சண்டை போட்டு அப்புறமா சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது ஒன்று தான் மைனஸு. உங்கள் வாய் சும்மா இருக்காது. எதையாவது ஒன்று திட்டிடுவீங்க, அப்படி சண்டை போட்டுருவீங்க. அப்புறம் கரெக்டாக தானே நான் சொன்னேன்னுவீங்க. உண்மைதான், அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக சொன்னாலும் அடுத்தவர்களுக்கு அது தப்பாக தெரியும். அந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளை தவிர்த்து தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க.